பாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட டாக் எஃப்எஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரேங்க் புஷ் அந்த இதை தான் இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் பிளேயராக நீங்கள் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தாலேயே இறங்கிடணும். அதாவது இங்கே பாருங்கள், நான் இறங்குன மாதிரி காட்டுஷில் ஸ்டீவா அப்படி இந்த இடத்துல இறங்கிடணும். அப்படி இல்லாட்டி பீமா சக்தி ஸ்ட்ரிப் அப்படி அதில் இறங்கிடணும். இப்போ இறங்கி முதல்ல உங்களுக்கு இப்போ வந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கன்னு தருவானுங்க. கீழே இறங்கின உடனே எனக்கு ஒரு மேக்கன் கிடச்சிரும். அப்படியே நான் அதை G36 மாற்றிடுவேன். அதை எடுத்துகிட்டு போய் திரும்பியும் G36 ஆமோலாம் இருக்கும். திரும்ப இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா போய் பக்கத்தில் இருந்த மிஷினில் ஒரு மெடிக்கிட் வாங்கிட்டு அப்படியோ வைத்துடுவேன் லூட் அடிக்கிறதுக்கு. என்ன நல்லா பாருங்கள், நான் எப்படின்னா ஒரு ஓரத்தாலே இறங்கி நல்ல ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கேஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எப்படியும் எனிமியோட போய் ஆடி முடித்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரிவைவல் பாயிண்ட் நம்மளுக்கு ஒன்று தருவானுங்க. அப்போ இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் எப்படி ப்ளே பண்ணணும்னு. அதாவது உள்ளுக்குள்ளே இருந்த எனிமி ஒரு டேமேஜ் கொடுத்து வச்சுருப்பான் இன்னொரு எனிமிக்கு. நான் போய் அவனையும் கில் எடுத்துருவேன். கில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியோ நேராக போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வுட் பேக்கர் இருந்திருப்பேன். நான் வுட் பேக்கர் எடுத்திருப்பேன். அப்படியே போய் பார்த்தீங்கன்னா திரும்ப பின்னால் போய் பார்த்தேன்னா எனிமி இருந்தான். அப்போ நான் காசை பிடிச்சிக்கிட்டு, அதாவது இப்போ நீங்கள் ஒரு டாக்டிக்கல் மார்க்கெட் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஒரு பார்த்தீங்களா, அடுத்த கில் எடுத்தோடனே அப்படி ஒரு குளால் போட்டணும். குளால் போட்டுட்டு இப்போ நான் அழகாக ஒரு மெடிக்கிட் ஒன்று அடிச்சுட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக நான் போயிட்டுருக்கேன். இப்போ எனிமையெல்லாம் தேடித்தான் நான் போயிட்டுருக்கேன். எனிமி யாரையுமே இப்போ காணும். இப்போ நம்ம அழகாக இருந்து லூட் அடிக்கலாம். லூட் அடிக்கக்கூட அப்படி கிருவி நீங்கள் லூட் அடிங்க. ஏன்னா அப்போ தான் எனிமையெல்லாம் அடிக்கக்கூட கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்துருவான். 100க்கு மேலேயும் நான் டேமேஜ் கொடுத்துருவேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் தப்பிச்சிடுவான். ஒரு கிரனேட் இருக்கும், நான் இப்போ குக் பண்ணி போட்டுருவேன். ஓகே, கிரனேட்டை குக் பண்ணி போட்டுருவேன். இதில் சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எனிமி நின்றுருப்பான். அவன் மற்ற எனிமியை ஓசிகள் அடிச்சிருப்பான். அப்போ அது பரவாயில்லை. இப்போ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போயிடலாம் திரும்ப. ஓகே, இப்போ அடுத்த எனிமி பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். அந்த நாய் அந்த எனிமியையும் பார்த்தீங்கன்னா ஓசிகள் எடுத்திருப்பான். ஓகே, பரவாயில்ல, நம்ம அவனை எப்படியாச்சும் முடிச்சிடணும். ஓகே, நம்ம இப்போ முன்னுக்கு போகலாம். அந்த குளோவில் மேலே அதை உடைக்க பார்க்கலாம். உடைச்சாலும் அவன் குளோல் போடுவான் தான், அது தெரிஞ்ச விஷயம். ஓகே, அந்த நல்லா டேமேஜ் கொடுத்துட்டேன். ஓகே, பரவாயில்ல, இப்போ நம்ம முன்னுக்கு போயிடலாம். எனிமி இருக்கான்னா எனிமிக்கு நேராலேயே நீங்கள் ஓடாதீங்க. ஏன்னா இப்போ அவன் மேலே நிற்கான். ஷாடையாக அவனோட ஃபயர் பட்டனை தூக்குனாலும் உங்கள் மண்டைக்கு தான் போகும். அதனால தான் இப்போ நீங்கள் சைடாலேயே போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஓப்பனில் இருப்பான். நான் போட்டு அடித்து முடிச்சிடுவேன். இவன் தான் நம்மளோட 2 கீழையுமே ஓசிகள் தட்டுனவன். ஓகே, அவனே முடிச்சாச்சு. இப்போ நம்ம பின்னால் பார்த்தீங்கன்னா 2-3 பிளேஸ் பார்த்தீங்கன்னா அடிப்பொடி நடந்துக்கும். நம்ம ஒத்தனை பார்த்தீங்கன்னா ஓசிகள் போட்டு அடிச்சிடுவோம். இப்போ அடுத்தவன் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். குளோல் அடிக்கிறதுக்கு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் கைஸ். இப்படி மிஸ்டேக் நீங்களும் பண்ண வருங்க. ஓகே, நம்ம பயம் இல்லாமல் இப்போ நம்ம திரும்ப இறங்கலாம். இப்போ திரும்ப இறங்கி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இறங்குறேன். இப்போ அந்த எனிமிக்கிட்டே இப்போ நான் இறங்குறேன் பார்த்துங்க. ஓகே, அந்த ஒரு மான்ஸ்டர் டக் ஒன்று இறங்குது. எனக்கு மான்ஸ்டர் டக் இருந்தால் பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம எனிமியை தேடி போகலாம். திரும்பியும் அந்த எனிமி அங்கே தான் இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அந்த எனிமி மான்ஸ்டர் டக் எடுத்துட்டான். திரும்ப நம்ம ஒரு குளாலை போட்டுட்டு முன்னுக்கு, அதாவது குளால் போட தேவை நினைக்கிறேன். அந்த ஒரு எனிமினிக்கான் அவன் நம்மளை அடிக்கிறான். ஓகே, இந்த போட்டுட்டான். இந்த பவர் எல்லாருக்குமே கடுப்பேற்றுற பவராக இருக்கும், அது எனக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்போ நம்ம பின்னால் அடிக்கிறத பாருங்கள். இப்போ நான் ஒரு குளால் போட்டுட்டு மெடிக்கிட் சுற்றுறேன். பொறுமையாக நம்ம மெடிக்கிட் சுடணும். அதாவது எல்லா பக்கமுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா எனிமி எங்களை வந்து அடிப்பான்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஓடுறேன். அதாவது எனக்கு கிடச்சிருக்கு, நான் எப்படியாச்சும் அடிச்சிடுவேன் அப்படிங்கிறதுல ஓடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எனிமியை சராமரையாக அழுத்தி முடிச்சிருப்பேன். ஓகே, இவனோட கதை சரி. இப்படி ஒரு குளால் போட்டுட்டு முன்னுக்கு அழகாக ஒரு மெடிக்கிட்டையும் சுற்றிட்டு போயிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் அடிப்பாங்க, இல்லாட்டி சேர் திட்டுவார். அந்த பிரச்சனையை வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாச்சும் பிரச்சனை இருக்கும். ஸ்கூல் போகிறதுல அதில் உங்களுக்கு என்னவாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். சரி, கேமில் வந்தால் அங்கேயும் அடிப்பாங்க, அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன். இந்த வீடியோ நல்லா வியூஸ் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோத்துக்கு ஹைப் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நம்மளுடைய வீடியோவெல்லாம் ஹைப் பண்ணி விட்ருங்க. அது நீங்கள் ஹைப் பண்ணுறதே எனக்கு பெரிய ஒரு இதாக இருக்கும், பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும் கைஸ். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு மாஸ்டர் டக் இருக்குது. நம்ம ஓரியனை போட்டு போயிடலாம். ஓரியனை போட்டு பார்த்தா அங்கே ஒரு எனிமி இருந்தால் நம்ம அதை விட்டு விளையாண்டுட்டோம். இப்போ நம்ம ஒரு மாஸ்டர் டக்கை எடுத்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு ரிவேல் பாயிண்ட்டை நான் பீமா சக்தி ஸ்ட்ரிப்பில் போய் பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப ஜோனுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நம்ம ஜோன் ஸ்டிங் ஓரமாக ஸ்டிங் அடிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம எவ்வளோ தான் மெடிக்கெட் போட்டாலும் நம்மளை சாவடிச்சிடும், ஜோனே சாவடிச்சிடும். அதனால தான் இப்போ நம்ம வெளியில் போயிட்டுருக்கோம். ஓகே, மொத்தமாக 8 கில் அடிச்சிருப்போம். 8 கில் அடித்தோம். பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்டு பிரச்சனையாக போயிருக்கும். அந்த டைமில் என்ன சரியான விளங்குதில்லை. இப்போ நான் அதை மாஸ்டர் டக்கு முன்னுக்கு போவதே இல்லை. எல்லோரும் 12 எடுத்தால் தான் கோல்டன் பாயிண்ட் நினைப்பாங்க. இப்போ பாருங்கள் நம்ம 14 எடுத்திருப்போம். அதாவது யூஎம்பிட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா 3ஆவது லெவல் இதே ஒன்று என்ன எவோ இருந்திருக்கும் என்கிட்ட. அதனால் நான் அடித்து முடிச்சிருப்பேன். மேலே என்னோடய மெடல் பாயிண்ட்டை பாருங்கள், எத்தனை 14.5 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா எனிமியை தேடி போயிடலாம். எனிமி ஓகே, நம்மளுக்கு 3ஆவது லெவல் எம்ஏ 90 லெவல் இது கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம போயிடலாம். அங்கே ஒரு எனிமி அடிச்சுட்டு இருக்கான் பாருங்கள். ஓகே, அடிச்சுட்டான். அவன் நல்லா டேமேஜ் கொடுத்துட்டான். அதனால் நம்ம 3 அடி தான் அடித்தோம். அடித்த உடனே அந்த எனிமி செத்துட்டான் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே போயிடலாம். போய்துன்னுவோம். இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கான். ஓகே, முன்னுக்கு எனிமி இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் இப்போ ஒரு க்ளால் போட்டுக்கிட்டு போயிடுறேன். முன்னுக்கு நல்லா போயிடுறேன். முன்னுக்கு நல்லா ஏறிட்டேன். அதனால் எனக்கு ஒரு மிஷின் கன் ஒன்று இருந்திருக்கும். அதாவது இந்த இருக்குது, இந்த கீழே போட்டிருக்க சின்ன ஒரு மிஷின். அது பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை எடுத்து அடிச்சிடுங்க. ஓகே, நம்ம அன்லிமிட்டட் கன் ஏமோ இருந்ததால் நம்ம எனிமியை முடிச்சிட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துருப்போம். மொத்தமாக பாருங்கள் 11 கில் அடித்தோம். 15 ப்ளஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. மேலே 15 மெடல் பாயிண்ட்டு ப்ளஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம மேலே ஒரு குளாவால் போட்டுட்டு போயிடலாம். ஓகே, எனிமி நம்மளை அடிக்கிறான். பரவாயில்லை, நம்ம எனிமி வரட்டும், மேலே வரட்டும். மேலே வந்தோடனே நம்ம சம்பவம் பண்ணிடலாம். எங்கே காணலாம் பரவாயில்ல. ஓகே 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 டே வாடா வாடா அந்த வந்துட்டாங்க. ஓகே, அவ்வளோதான், நம்ம ஹெட்செட் அடித்து முடிச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்போ நான் எடுத்துகிட்டு வரேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய்.